கொள்முதல் நிலையங்கள் நீங்கள் அமைச்சிங்களா? போன தடவை அந்த மழையில் டெல்டாவில் இன்னொன்று பயிர் காப்பீட்டுக்கு சேர்க்குற வேலை எதுவுமே வந்து இவர்கள் முறையாக செய்யவில்லை. நீ தான் கொடுக்கல. பயிர் காப்பீட்டில் சேர்த்து விட்டாலாவது நாங்கள் அங்கேயாவது காப்பீடு வாங்கிக்குவோம் இழப்பு டைமில். அதுவும் பண்ணல. இழப்பீடு தொகை தரேன்னு சொன்னேன். அதையும் முறையாக கொடுக்கல. இந்த மாதிரி எல்லாரையுமே கேட்டிங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு கதை வச்சுருப்பாங்க. சென்னையில் இருக்கவங்க கேட்டால் என்ன சொன்னீங்க சொல்லுவாங்க, ஏங்க 4000 கோடியில் சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றுவோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்துட்டு புது புது கதைகள் சொல்கிறீங்க. சாலைகள்லாம் சீரமைச்சிருன்றீங்க. எல்லா இடத்துலையும் பேட்ச் ஒர்க் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து வேறு லெவலில் திருப்புகழ் தலைமையில் சென்னையை மழைநீர் வடிகள் அதெல்லாம் சொன்னீங்க. எதுவுமே பண்ணலையே. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு கனிமொழி தூக்கிக்கிட்டு இதே மாதிரி இப்போ 2021 மாதிரி போக முடியுமா? அவங்க சொல்லியிருப்பாங்க, போனா நீ வேறு நாமெல்லாம் போக முடியாதுண்ணா, நீ வேறு தான் பண்ணணுன்னா இந்த செயலி. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் போகாமையே இந்த செயலியை அறிமுகப்படுத்திட்டா செயலியில் அவங்கவுங்க கோரிக்கை வைன்னு. அதுவும் யாரும் வைக்க மாட்டாங்க. இவர்களே ஆள் செட் பண்ண என்ன பண்ணுவாங்க, இந்த கோரிக்கை அந்த கோரிக்கை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுறீர்கள். நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் தான் நிறைவேற்றிட்டீங்களே, அப்புறம் நாங்கள் என்ன புதுசாக கோரிக்கை வைக்க முடியும் அப்படின்ற லெவலுக்கு உள்ள செயலியில் கருத்துக்கள் வரும். அதனால் இவர்களால் நேரடியாக இந்த இதை கொண்டு போயிட்டு போன தடவை பண்ண மாதிரி பண்ண முடியாதுன்ற பயத்தில் இந்த செயலியை உருவாக்குறாங்க.